It's your league to dominate in EA Sports Madden NFL 27. Powered by the all-new Persona engine, you can build your franchise the way you want. And to really live your entire football journey, get the MVP bundle. It comes with access to College Football 27, Madden NFL 27, plus deluxe edition rewards in both games. From campus legend to NFL superstar, make your rise with the MVP bundle. Learn more at EA.com. Rated E for everyone with mild lyrics, user interact, and in-game purchases includes random items. சிங்கப்பூரை சேர்ந்த மிஸ் நிஷா நம்மோடு இருக்காங்க. சொல்லுங்க அடுத்த கதை. ஓகே, இந்த கதை இது நான் முத வீடு வாங்கினது நடந்தது. ஸோ அந்த வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபியூ நேபர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் நேபர் இருந்தாங்க. ஸோ நம்ம குடி போனதுப்போ அவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நம்ம கிட்ட. இப்போதான் என்னோட கணவர்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. குட் மார்னிங் சொல்லுவாங்க, பார்த்தாக்கா எப்படி இருக்கீங்க, இது மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரியல, நான் ரொம்ப சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப டக்குன்னு பழக மாட்டேன். அவங்கள ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவேன். ஸோ ஆனால் என் கணவர் அந்த மாதிரி இல்லை, யார்கிட்டனா நல்லா பேசுவார். ஸோ எனக்கு என்னவோ ஒரு ஃபீலிங் அவங்கள பற்றி சரியாக தோணவே இல்லை. ஸோ நான் ரொம்ப அவங்ககிட்ட பேச மாட்டேன். அப்போ இந்த மாதிரி இப்படி ஹாய் பாய் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆரம்பிச்சாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறது, அப்பப்போ வீட்டுக்கு திங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, இன்னமும் ஒரு பிளேட் ஆஃப் பழம் மாதிரி கொடுத்தாங்க, ஒரு ஃபுல் பிளேட் ஆஃப் பழங்க. அண்டு அப்போ நான் வீட்டில் இல்லை, நான் வேலை முடிச்சு அப்போதான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ என் கணவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேட் ஆஃப் பழம் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஏன்னு தெரியல, அந்த பொருளை வாங்கினதுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. நான் வீட்டில் தனியாக இருந்தாலும் என்னமோ ஒரு ஃபீலிங், அன்ஈஸியான ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கும் ஆமாவா. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், வீணா நான் என்கிட்ட இது இன்னும் சரியா எனக்கு படல, நம்ம சாப்பிட வேணா வீசிடுவோம்னு சொன்னேன். ஸோ வீசிட்டோம். அது என்ன பழம்? Like few mango and orange, quite number of fruits, different type of fruits ஒரு பிளேட்ல கொடுத்தாங்க. அதுவும் யூஸ்வலி பேக்கிங்ல கொடுப்பாங்க. இவங்க பேக்கிங் பண்ணாம அது எல்லாத்தையும் பிரிச்சு ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்தாங்க. அதுவும் கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. அதனால எனக்கு சரியா படல. நம்ம அந்த வீடு பூந்ததுல இருந்து எனக்கு எப்போதுமே கெட்ட கனவு இருந்துச்சு. ஆள் இறந்து போற மாதிரி எப்ப கனவு கண்டாலும் இறப்ப பத்தி தான் கனவு காணுவேன். ஸோ எனக்கு அதுவும் ஒரு நல்ல ஃபீலிங்காகவே இல்லை. அண்ட் தென் இவங்க கிட்டயும் எனக்கு நல்ல ஃபீலிங் இல்லை, அந்த நேபர்ஸ் கிட்ட. ஏன்னா அந்த ஃப்ரூட் அந்த ஃபீலிங் என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருந்துச்சு அவங்க மேல. சரி, நான் அண்ணா ஒன்னும் யோசிச்சுக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்ன ஆச்சுனாக்கா, ஒரு 11 இருக்கும், ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி 12 midnight. எல்லாரும் நம்ம படிச்சுட்டோம். அப்ப திடீர்னு என்னோட வீட்டு விண்டோல அந்த நேபரோட வைஃப் அந்த எங்களோட அந்த விண்டோ தட்டுறாங்க. அது தகரா மாதிரி இருக்கும். ஸோ அதுல தட்டினா ரொம்ப சத்தமா கேட்கும். அதை டப்புன்னு தட்டுறாங்க. தட்டிட்டு என்னோட கணவரோட பேசுவாங்க. என் கணவர் பேர் ராமான் அப்படின்னு அவசரமா இன்னும் உதவி தேவை, இன்னும் அந்த மாதிரி ஒரு அவசரத்துல தட்டுறாங்க. அதுக்கு அப்புறம் நான் நீ கணவர்கிட்ட சொன்னேன், நீங்க இப்ப வெளியே போவாதீங்க, எனக்கு சரியா படல, 12 மணி ஆக போகுது, இவ்வளவு நேரம் அவங்க நம்மள கூப்பிடல, ஏன் திடீர்னு இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க, நீங்க வெளியே போவாதீங்கன்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கு சரியா படல. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு மெதுவா என்னோட வாசக்கதை திறந்துட்டு பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டுல இருந்து யாருமே வெளியவும் இல்லை, எல்லாருமே நார்மலா தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, சத்தமே இல்லை. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அது இன்னொரு இன்சிடென்ட். ஸோ ஏற்கனவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு அவங்க நடந்துக்கிற விஷயம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் எதுவும் இருந்துச்சுங்களா உங்களுக்கு? ஃபோன் நம்பர் இல்லைன்னா கேட்டுக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க கதவு தட்டிங்களே, ஏன் நான் ஆமா, அவங்க ஃபியூ வீடு தள்ளி தான் இருக்காங்க. அப்பனா நம்ம லைக் பிளாக் ரைஸ் அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ ஒரு நெக்ஸ்ட் டோர் போனாலே அவங்க வீடு வந்துடும். அந்த மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு அவங்க வெளியே நிப்பாங்க. ஸோ அதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. ஆனா கடைசியா நடந்த ஒரு விஷயம் தான் என்ன ரொம்ப பாதிச்சு. பிரேக் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கேன்.